வெரி குட் ஈவினிங் இப்போ குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இப்போ வந்துட்டு டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அடனம் போட்டிருக்காங்க. சரிங்களா? டிஎன்இபியோட ஏஇ வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 391 வேக்கண்ட் அண்ட் டிஏ வந்துட்டு இன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. டிஏயோட வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 656 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கிராஸ் கோர்ஸ் வந்துட்டு நம்ம ஜூன் 20th ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸாக பிடபிள்யூஏஇ அண்ட் இபியோட ரிசல்ட் 2024 அண்ட் 2025ல ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் நம்ம செக்யூர் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் ரிசல்ட் நம்ம அகாடமிலேருந்து ட்ரிபிளிக்கு ஈஸிக்கு நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ட்ரிபிளிக்கு ஈஸிக்கு ஸ்பெசிஃபைடாக ரன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட். சரிங்களா? ஸோ கிளாஸ் வந்துட்டு கிராஸ் கோர்ஸ் வந்துட்டு 20th ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப போத் ஏஇஎஸ் ப்ளஸ் டிஇ. சரிங்களா? வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1050 வேக்கன்ட். ஸோ நல்ல ஒரு ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட். பிளான் பண்ணியிருக்க டேட் பார்த்தீங்கன்னா ஏஇக்கு 45 days, டிஏக்கு 70 days. சரிங்களா? ரைட். ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு டவுட், டிஏ வந்துட்டு யார் எலிஜிபிலிட்டி, எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டிஎன்இபியோட ஏஇக்கு பார்த்தீங்கன்னா 391 வேக்கன்ட் இருக்கு. சரிங்களா? 391 வேக்கன்ட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி, சரிங்களா, பிசி எம்பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 34 கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்குலாம் 37 கொடுத்துருப்பாங்க. ஓபிசினா அதாவது ஓசி கேட்டகரியில் வந்தாங்கன்னா 32 கொடுத்துருப்பாங்க. அதே டிஏல பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் டிப்ளமோ பர்டிகுலர் சப்ஜெக்ட் படிச்சிருக்கலாம். தென் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷனாக கன்சிடர் பண்ணுவாங்க. த கேண்டிடேட்ஸ் பொசிங் டிகிரி இன் சப்ஜெக்ட் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை. அப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டைரக்ட் பிஇ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ வித் பிஇ இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அந்த இது எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 656 வேக்கண்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னா இதுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. சரிங்களா? பாருங்க, அதர் கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங் டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லை. அப்போ ஓப்பன் கேட்டகரியில் இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் என்னது 32 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ டிஏ பொறுத்தவரைக்கும் நோ ஏஜ் லிமிட், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் தான் எலிஜிபிள். அண்ட் தென் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 656 வேக்கண்ட் இருக்கு. சரிங்களா? 656 வேக்கண்ட். ஓகேப்பா. ஸோ நம்ம அகாடமி பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பேட்ச் போயிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் தான் போறதில்ல. எப்பயுமே நம்ம இன்ஸ்டியூட் வந்துட்டு ட்ரிபிள் ஈஸிக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபவுண்டேஷன் பேட்ச் போயிட்டு தான் இருக்கும். இந்த ஷார்ட் டூரேஷனில் ஃபவுண்டேஷன் பேட்ச்ல என்ன கிளாஸ் எடுத்தோமோ அந்த கண்டென்ட் வந்துட்டு 45 daysல உங்களுக்கு நாங்கள் இது பண்ணிடுவோம். ஷார்ட்டாக கொடுத்துட மாட்டோம். எப்படி டெப்த்தாக எடுத்தோமோ அதே மாதிரியே டெப்த்தாகவே நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? டெய்லியும் 6 to 7 hours இருக்கும். மார்னிங் ஏர்லி மார்னிங் 5 to 8:30 அண்ட் தென் 6 to 10 o'clock ஈவினிங். டெக்னிக்கல் செக்ஷன் இருக்கும். ஜிஎஸ் இதிலே இன்க்ளூட் ஆகிடும். டெஸ்ட் பேட்ச் வந்துடும். எம்சிக்யூ சால்விங் செக்ஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சா ரெஃபர் பண்ணுறோன்னு நீங்கள் ஒரு தடவை 2 தடவை விசாரிச்சு கூட ஜாயின் பண்ணுங்க. ஸோ நம்ம அகாடமி ட்ரிபிள் ஈஸிக்கு நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தரோம். மேஜர் ரிசல்ட் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? ரைட். ஜூன் 20th வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பா. சரிங்களா? ஸோ வில்லிங் இருக்கிறவங்க போத் ஏஇ as well as டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெண்டுக்குமே ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டு நல்லா படிங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு 1050 வேக்கண்ட் அப்படிங்கிறது ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எவ்வளவோ நீங்கள் பிஇ 4 years ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, 12 + 4 16 years ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஒரு நல்ல ரெக்ரூட்மெண்ட் வரும்போது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணுறேன் பண்ணலாமான்னா நம்ம கண்டென்ட் மட்டும் நாங்கள் சொல்கிறது மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் போய் எழுதுங்க. சரிங்களா? மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? நான் கிளாஸ் இருக்கும்போதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அந்த கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு போங்க. வேற எதுவும் புக்ஸ் வேற எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஸோ அந்த கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். சரிங்களா? கண்டென்ட் நாங்கள் ஒருத்தர் தான் கொடுப்போம். நீங்கள் வெளியில் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ. வேற ஏதாவது ஃபர்தராக ஏதாவது கொயரிஸ் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் இன்ஸ்டியூட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. ஸோ நல்லா பண்ணுங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.